இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன? பார்த்திபன், ஹாட் டாபிக்னு சொல்லும்போது விஜய் வந்து வேலூரில் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. எஸ், என்ன சொல்கிறது, இது சேலம் அதுக்கு அடுத்தது இப்போ வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கியிருக்காரு. சேலமில் பந்தல் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் இருந்த நிலையில் இந்த முறை பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடக்க போகுது இந்த கூட்டம் அப்படின்றதுனால பந்தல் அமைச்சிருக்காங்க இந்த முறை அப்படின்றத ஒரு அப்கிரேட் நடந்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எஸ், வேலூரில் பேசினதில் மிக முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல ஆரம்பமே எப்படி அப்படின்னா உறுதிமொழி எடுத்துக்க சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த உறுதிமொழி கொடுத்த ஸ்டைல் அப்படிங்கிறது இப்போ ஆன்லைனில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. சில பேர் விமர்சிக்கிறாங்க, சில பேர் இது விஜய்க்கு ஒரு புது ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் உறுதிமொழி எடுக்கும்போது இப்படி வச்சு அவர் அந்த உறுதிமொழி எடுத்தார். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான போஸ் அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு. உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்கும் அப்படி செஞ்சுதான் ஒரு முறை ஒரு ஹிட்லரோட பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்றாரு ஒரு மாசை கிரியேட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது. உலகத்துல எந்த அரசியல் தலைவர்களும் இப்படி அதாவது சல்யூட் பண்ணாலும் இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போறாங்க. அப்புறமா அப்படி சல்யூட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா அது சம்பந்தமா உறுதிமொழி ஏதாவது எடுத்தாலும் சரி, பெரும்பாலும் வந்து அதாவது இந்த இதயத்தின் மீது கை வச்சு அவங்க உறுதிமொழி எடுப்பாங்க. அப்போது அது இதாகிறது இல்லை, ஒன்றும் சர்ச்சை ஆகிறது இல்லை. இல்லைன்னா சில பேர் இப்படி உறுதிமொழி எடுப்பாங்க. ஆனால் எப்போ இப்படி உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அது ஆன்லைனில் அதிகமாக ட்ரெண்டாகவும் படுது. எஸ், விஜய் என்ன உறுதிமொழி எடுத்திருக்காரு பார்க்கலாம். எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். செலம், இந்த முறையும் இந்த கூட்டத்திலையும் ஒரே ஒரு நரேஷன் தான் திரும்ப திரும்ப விஜய் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இந்த தேர்தல்ன்றது விஜய் வெர்சஸ் ஸ்டாலின், டிவிகே வெர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு நரேஷனை தான் திரும்ப திரும்ப செட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் இதுக்கு பதில் தரப்புல என்ன முன்வைக்கப்படுது விமர்சனம்னா, அதிமுக மாதிரியான ஒரு மாபெரும் கட்சியை, கோர் ஓட்டர்ஸ் கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து இந்த நரேஷன்ல தொடர்ந்து தவிர்த்து வருவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனால் விஜய் அவர்கள் ஏனோ ஒரு காரணத்தினால அதிமுகவும் சரி, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை பற்றியுமே பாஜக என்ற பெயர் கூட எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. பட் இந்த விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நரேஷன் இந்த கூட்டத்தில் எதிரொலிச்சது நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஆமாம், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ, டெல்லி, இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அவர் வந்து பார்த்திபன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். கொஞ்சம் இடத்துல அப்படியே பாஸ் விழுந்து போச்சு, எதுவுமே பேசலை. அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி அப்படி லைட்டாக வாக் பண்ணிவிட்டு மறுபடியும் சாரி சொல்லிட்டு தன்னோட ஸ்பீச்சை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த எமோஷ்னலாக கண் கலங்கிய அந்த காட்சிகளை நம்ம பார்ப்போம். ஏன் நம்மளோட எதிரிகளுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனால தான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, என் மேலே அவதூறு பரப்புனா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட்.
நான் சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? proof, this is the proof. சலீம், இந்த ஸ்பீச்சை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இப்போ விஜய் அவர்கள் பேசினது, பாஸ் விட்டது, எமோஷனலானது, இது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு ஒரு பேப்பரோட புகைப்படத்தை பகிர்ந்து அதிக அளவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தாவேக தரப்புல இருந்து பதில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது திமுக ஐடி விங் தான் இந்த மாதிரி போலியான ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து இப்போ தாவேக தரப்பினரால சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு இருக்கு. ஆனால் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ன்ற ஒரு பேப்பரும் இப்போ சோஷியல் மீடியாவில் பகிரப்படுறதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. ஓகே பார்த்திபன், இப்போது அதாவது வந்து வழக்கமாக காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு. இப்போ வேலூர் கூட்டத்தில் இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம், எப்படியெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தேர்தல் வாக்குறுதிகள் லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம காஞ்சிபுரத்தில் பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக சில விஷயங்கள் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போவும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமாக இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியாக சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை, அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். விஜய் இந்த கூட்டத்தில் கரூர் சம்பவம் பற்றி கூட ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தார். கரூர் சம்பவம் பற்றி எதுக்கு என்ன டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ பதில் கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. முதல்வரும் சரி, எதிர்க்கட்சி தலைவரும் சரி, ஆரம்பத்தில் யாருமே விஜய் அவர்கள் மீது இது சம்பந்தமாக எதுவும் குற்றச்சாட்டை முன்வைக்கல. அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் முதல்வர் மேல விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்குது. எதுவாக இருந்தாலும் என் மேல பழி வாங்கணும்னா என் கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினதுக்கு பிறகுதான் டேபிள்ஸ் ஹேவ் டர்ன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இப்போ நிறைய பேர் பகிர்ந்துட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. எஸ் பார்த்திபன், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட்டத்தில் வரும்போது நிறைய பேர் 2 வீலரில் இவருடைய வாகனத்தை ஃபாலோ பண்ணி கை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆமாம்,
கொஞ்சம் அந்த டூ வீலர் அந்த வாகனத்தோட உரசிருந்தாலும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி திரு விஜயும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். நிச்சயமா. ஏன்னா தாவேக கூட்டம் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஆடியன்ஸ்க்கும் சரி, இங்க ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு பரபரப்பு என்னன்னா அங்க வரக்கூடிய நபர்கள் யாருக்கும், அவருடைய தொண்டர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது, ஆபத்தான முறையில் சில சமயங்கள் சிலர் பயணம் மேற்கொள்றாங்களே அப்படின்ற ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை இந்த முறை அவர் டைரக்டாவே அட்ரஸ் பண்ணியிருக்காரு இந்த கூட்டத்தில். எக்ஸாக்ட்லி. கடைசி அவர் என்ன ரெக்வெஸ்ட் வச்சார் அப்படிங்கிறத பார்த்துரும். என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்கிருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நேற்று ஒரு கூட்டம் ஒன்று நடந்ததுங்க பார்த்திபன் சார். அதாவது தாவேகா நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஆரம்பிக்கிற தொகுதியில் இதில் போட்டியிட போவார்னு சில தகவல் எல்லாம் போன வாரம் வரையும் உலா வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சில நியூஸ் எல்லாம் வந்து, பட் இப்போ பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் அவர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, சுமார் 44,000 பேர் அங்கே விஜய்க்கு நேரடியாக ஆதரவில் இருக்காங்க. ஓகே, எங்களுடைய தொண்டர்களாக இருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களுடைய கட்சி தலைவர் விஜய் இங்கே தான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கிய நிர்வாகிகள் திரு ஆனந்தில் ஆரம்பித்து எல்லாருமே அந்த கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. விஜய் இதை ஏற்பாரா, இல்லை ஏற்கனவே இதெல்லாம் டிஸ்கஸ் செய்யப்பட்டதா, விஜய் பெரம்பூரில் களத்தில் இறங்குவாரா, இப்படியெல்லாம் பேசப்படுது. நாம் இப்போ அந்த கார்ட்ஸ் பார்த்துடலாமா? அதாவது பெரம்பூரில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஏற்கனவே நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு, யார் வெற்றி பெற்றிருக்கா, நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2021 பாருங்களேன். ரைட். 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் சேகர் போட்டியிட்டு இருக்காரு. 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள், வாக்கு சதவீதம் 52.93% வாங்கியிருக்காரு. எதிரில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தனபாலன் பார்த்தீங்கன்னா 25.29% தான் வாங்கியிருக்காரு. மோர் தென் டபுள். கரெக்ட். அதாவது வந்து ரெண்டாவது வந்தவர் அதிமுக வந்து 50,000 வாக்குகள் கையில் வச்சிருக்காரு. பட் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி மோர் தென் டபுள், இரட்டிப்பு, 1,05,000 மிகப்பெரிய வெற்றியை அங்கே திமுக பெற்றிருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை தான் தாவேகா டார்கெட் பண்ணி விஜய் நீங்கள் இங்கே களத்தில் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிற அளவில் நம்ம யாரையும் பார்க்க முடியல. பட் விஜய் அங்கே இறங்கும் போது ஒரு ஸ்டார் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இருக்கும். பட் 2021 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவு இப்படி இருக்கு பார்த்திபன். அதுக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தல் வந்தது. ஓகே, அதில் முடிவுகள் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஓகே, 2019 இடைத்தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். சேம் சேகர் அவர்கள் தான் திமுக தரப்புல இருந்து போட்டிட்டு இருக்காரு. இதுலயும் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள், 1,06,394 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுகவின் ராஜேஷ் 38,371 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. இந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பாருங்களேன் செலிம், 56% அப்படின்ற ஒரு பெரிய நம்பர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இடைத்தேர்தலில் 3 மடங்கு அதிகமாக அவங்க வாங்கியிருக்காங்க. அப்பொழுது அதிமுக ஆட்சி அப்ப நடைபெற்ற இடைத்தேர்தல் இது. ஏன்னா 2021 தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 நடந்ததுல மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் வந்து 2 முறை அதிகமாக அவர் வந்து வாக்குகளை வாங்கியிருக்காரு. 2016 பாருங்களேன் எப்படி இருக்கு. 2016 பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது இல்லையா? அப்ப ஜெயலலிதா இருந்து அதிமுக தேர்தலை சந்தித்தது. அதனால திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மார்ஜின்ல அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 500 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பெரம்பூர்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. வாக்கு சதவீதத்திலே நமக்கு நல்ல வெளிச்சமா தெரியுது இல்ல. 42.39% அதிமுக, 42.11% திமுக. ரொம்ப க்ளோஸான ஒரு காம்படிஷனா இருந்திருக்கு. ஆமா, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அது திமுகவின் கோட்டையாக மாறி இருக்கிறது. 2019 நடந்த அந்த இடைத்தேர்தலில் 3 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் வெற்றி. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் 2 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் வெற்றி. 2011 பார்த்துடலாமே. ஆமா, ரொம்ப ஒரு குரூஷியலான தேர்தல் திமுகவுக்கு அது அமைஞ்சிருந்தது இல்லைங்களா? ஸோ அதிமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ களம் கண்டிருக்காங்க. அதில் சவுந்தரராஜன் 84,668 வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 52.26% வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கு. வேற திமுக தரப்புல இருந்து தனபாலன் போட்டிட்டு இருக்காரு. 41.50% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ திமுகவை விட அதிமுக அந்த நேரத்தில் லீட் எடுத்திருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அது ஒரு திமுகவின் கோட்டையாகவே மாறி இருக்கிறது. நிச்சயமா. இதுல விஜய் எம்மாதிரியான தாக்கத்தை
தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்காரு. திமுக யாரை பெரம்பூர்ல களத்துல இறக்கி விட போறாங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோர் ஓட்டுல தாவேக்க கை வச்சா மட்டும்தான் அவங்களால ஒரு நல்ல வெற்றியை பதிவு பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து அதிமுக தரப்புக்கு போகும் அப்படின்னு நினைச்ச நிலையில தாவேக்க ஒரு பிளேயரா உள்ள வரும்போது, அதுவும் விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது இம்பாக்ட் எப்படி இருக்க போதுன்னு ஒரு சுவாரஸ்ய களமாவே பெரம்பூரை மாத்திருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா பார்த்திபன். இப்போ அந்த கூட்டத்துல, அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல திரு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். துறைமுகத்துல அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டிக்கு வீடு வீடா போய் எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பையை வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர் முதல்ல வட சென்னையில இறங்கணும். உடனே வந்துருவாங்க சில பேர், இல்ல இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இல்லைங்க அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர் VS பாபு வந்திருக்காரு. சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். தமிழ்நாட்டிலேயே எனக்கு இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.